தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஜீ தமிழில் தமிழான்னு ஒரு ஷோ நடக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் திராவிடா அப்படின்னு மீன் பண்ணுறீங்க. அது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு தமிழன்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்ட உடனே வெற்றி திராவிடத்தோடது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துலேருந்து மாற்றம் வருதுன்னும் போது மிகப்பெரிய சந்தோஷம் தான் இருக்குது. அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்வில் இந்த கரடியை காடி துப்பின மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கருப்பழனியப்பன் திராவிடத்தை அவரே துப்பிக்கிட்ட ஒரு மூமெண்ட்டாக தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலி வழியாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் கலந்து கொண்ட ஒரு நபர், அதாவது 12வதுல வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி அக்ரியில் அவருடைய அந்த கடலூர் மாவட்டத்தில் அவர் கண்டுபிடிக்க முடியாத அந்த ஒரு பூ ஒன்று கண்டுபிடிச்சி அதை முதல்ல இங்கே விளைவிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கார். இவ்வளோ அளவுக்கு பெரிய லெவலுக்கு ஒருத்தர் வளர்ந்துருக்காருல, அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மீடியா ப்ரெஸ்ஸுன்னு எல்லா இடத்துலையும் அவரை பேசின அந்த நபர்கள் அவருக்கு திருமணம் முடிஞ்சு அவரோட குழந்தை, அதாவது மனைவி பிரசவத்தில் துடிக்கும்போது அர்ஜென்ட்லாம் வேகமாக கொண்டு போய் அவங்க ஊரில் இருந்து ஃபோன் பண்ணால் அவ்வளோவா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கணும். அங்கேருந்து அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு வந்தால், அப்படியா இங்கே வந்திருக்காங்களா, சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் வாழ்கிறது ஒரு பாதுகாப்பான தேசம் தானா, இது நாடு தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதற்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கருப்பழனியன் அப்போ அவர்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது திராவிடத்தில் ஒன்றும் பிடுங்கலன்னு எதனா ஒன்று சொல்லிவிட்டு அவர் உடனே கோவம் வந்துடும். பட்டுன்னு என்ன பண்ணுவார்னா, நாங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுநிலைங்கிற பேரில் அதை விதைச்சிட்டு போவார். ஆனால் இந்த முறை இப்படி ஒரு கேள்வியை செருப்படி மாதிரி அவர் கேட்டார். பதில் என்ன சொல்கிறதுன்னு ஆளுக்கு தெரியல. உடனே அவர் எப்படி சமாளித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்குன்னு ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து 70 வருஷமாக எங்களுக்கு ஒரு ரோடும் சரியான ஆம்புலன்ஸ் வசதி இந்த மாதிரி எதையுமே சரி பண்ணி கொடுக்காம நீங்கள் வந்து துப்பற்று கிடக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து திராவிட ஆட்சியை துப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் கூட இது போல் பச்சுவந்திகளை எந்த ஒரு காலத்துலேயும் நீங்கள் நம்பிடாதீங்க. இப்போ திட்டுற மாதிரி திட்டிட்டு உடனே வந்து அதுக்கு பதிலாக நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசிட்டு போவாங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இந்த பார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம துப்புனதுக்கான ஒரு சந்தோஷ நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரால் இதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் இப்படி திணறி போனார் பார்த்தீங்களா, அந்த விஷயம். அதை தொடர்ந்து அங்கே பேசிய அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட அப்பா நினைவுக்காக சரிப்பா நீ வெளிநாடுலாம் போக தேவையில்ல, இந்த ஊர்லேருந்து விவசாயம் பண்ணுங்கிறாங்க. விவசாயம் படுற கஷ்டத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்க. அப்படி அண்ணன் சீமான் பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக தோணுச்சு. காரணம் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்க அத்தனை பொருளுக்கும் நீங்கள் விலை நிர்ணயிக்கப்படல, யார் தயாரிக்கலாங்களோ அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து 10 வருஷம் இறங்கி வேலை செஞ்சு விவசாயத்துலேருந்து ஒவ்வொரு மூட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிற ரேட்லாம் வராது, நான் நினைக்கிற எதையுமே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இதை ஒரு நாடு நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது பணத்துக்காக மட்டும் சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. பணத்துக்காக மட்டும் இல்லை, எங்களோட வறுமை அப்படி இருக்குது. அந்த வறுமையை நாங்கள் மீண்டு வரணுங்கிறதுக்காக என்ன மாதிரி எக்கச்சக்க பேர் போராடிக்கிட்டு இருக்கான்னு உணர்வு பொங்க அவர் பேசியிருந்தார். இந்த நிகழ்வை பார்த்த உடனே கருப்பழனி அவங்க பேச்சு மூச்சு இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக உண்மையாகவே ஒருத்தர் சொல்லும்போது என்ன பண்ண முடியும். ஏன்னா பொய் சொல்லியே வளர்ந்தவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி உண்மை பார்த்த உடனே ஒரு பயம் வரத்தான் செய்யும். என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அந்த இடத்துல புரண்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே பழிய போட்டுருவார். அவர் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்க எந்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறது இல்லைன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எதிர்த்தரப்பில் உட்காந்துருக்கவங்க தான் பதில் சொல்லணும். நடுநிலையாளர் அதுக்கான கேள்வியை மட்டும்தான் முன் வைக்கணும். ஆனால் நடுநிலையாளர்னு சொல்லிக்கிட்டு எல்லா வகையிலும் திராவிடத்துக்கு சொம்படிச்சிக்கிட்டு இருந்தவர் இதுக்கு பதில் பேச முடியாமல் திணறி போன அந்த காட்சி இருக்கே, ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அது. அந்த காணொலியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவோட அதை இணைச்சி போட முடியாது. போன முறையே இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது எல்லாருமே அதை தான் கேட்டிருந்தீங்க. அப்படி இணைச்சி போடுறோம் அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இந்த நிகழ்வை வந்து நீங்கள் குறிப்பிட்டு பார்க்காம தவறி இருப்பீங்களே, அதற்காக தான் இந்த காணொலியை போட்டு அந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தமிழ் தேசிய ஆதரவாளர்களே பார்த்து இன்னும் அந்த கரடியை காரி துப்பணும் அப்படிங்கிறது ஒரு மனநிறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர். போலாம்ப்பா. நீங்கள் அந்த கேட்டீங்க, பெரியாரத்தில் வந்து 4 ஜாதியில் எந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி எது தாழ்த்தப்பட்டதுன்னு கேட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், பெரியார் வாழ்ந்த காலத்தை நான் வாழல. பெரியாரோட கருத்தை நான் படிச்சிருக்கேன், பெரியாரோட காலையை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ அறிவு தெரிஞ்சு சொல்கிறேன், அவரோட கருத்தை வந்து அடுத்து வர்றவங்க அதை கொண்டு போகல.
இந்த திராவிட மாடல்கள் வந்து 60 வருஷமாக பெரியாரை தூக்கி பிடிச்சி பெரியாரோட சிலை தெரு வச்சு ஜாதி ஒழிப்போன்னு சொல்லியே ஜாதியை வளர்த்துட்டாங்க. அவர் தான் சொன்னார் இன்னார் ஜாதி உள்ளே இருக்கிறான், இன்னார் ஜாதி உள்ளே இருக்கிறான். அவர் அந்த ஜாதி. அவர் தான் சொல்கிறார் தாழ்த்தப்பட்டவன் வெளியேக்கிறான்னு. தாழ்த்தப்பட்டவன் வெளியே தாங்கிறான். அவர் நடுவில் அவர் நீங்கள் நல்லா பாருங்கள், இதை நான் சொல்லலை, ஒரு பத்திரிகையில் இருக்குது. அதாவது இந்த குல தொழிலாக பிரிக்கும் போது அப்போ ராஜாஜி இவர் ஒரு பேர் அவர் பேர் மறந்து போச்சு, முதலமைச்சர் அவர் தான் இருக்கார். அதாவது காமராஜர் ஐயாவுக்கு முன்னாடி முதலமைச்சர். அப்போ அவர் சொல்லும் போது அவரும் கன்னடா நானும் கன்னடா, அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். எது குலத்தொழிலை அவர் அறிவிக்கும் போது நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு அவரு கன்னடா நானும் கன்னடா. அப்போ இதை வந்து நீங்கள் குறிப்பாக பார்க்கணும். ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து மக்களை ஜாதி சொல்லி ஒன்றெடுக்க முடியாது. முழு ரீதியாக நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் மொழி ரீதியாக மட்டும்தான் ஒன்றெடுக்க முடியும். மொழி ரீதியாக நம்ம தாய்மொழி எதுவோ அது எல்லாம் ஒன்றிருந்தோம்னா இந்த ஜாதியை ஒழிச்சிடலாம். நான் தெலுங்குன்னா அண்ணனா ஏற்றுக்கிறேன், சகோதரனா ஏற்றுக்கிறேன், மலையாளியை சேட்டாவாக ஏற்றுக்கிறேன். இதில் என்ன இருக்குது? அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு போவோம். உன் தாய்மொழி உன்னோடது, என் தாய்மொழி. அந்த மாதிரி என் நாட்டில் என் தாய்மொழியை கொண்டு எங்கள் அண்ணன் ஆண்டுட்டு போட்டுமே, நீ இரு துணையாக இரு. எனக்கு உன் நாட்டில் எப்படி உனக்கு அப்பனும் தாத்தாவும் ஆள்றாங்களே. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கப்புறம் தானே அங்கே வந்து பாலியல் தொழிலே குறைஞ்சிருச்சு. ஏன்? அந்த நாட்டை சார்ந்த ஆளு தானே. அந்தமாரி எங்கள் அண்ணன் வரும்போது இங்கே பாலியல் தொழில் நடக்குமா? நடக்காது. பெண் அது நடக்குமா? இந்தமாரி இசைக்கருவி நாங்கள் வந்து இதுமாரி ஒரு ஜாதி ரீதியாக பார்வை இருக்குமா? எங்கள் மேலே இருக்காது. அண்ணன் சீமானண்ணன் வந்துட்டா பறை இசை ஜாதி பார்வை இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பறை இசை வாசிப்பார். அப்போ எல்லாரும் வருவாங்க. அப்போ ஜாதி ரீதியாக பார்ப்பாங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்தமாரி தான் அந்தந்த மொழியில் அந்தந்த மொழி சார்ந்த ஆளட்டும், மற்றவங்களாம் உதவி செய்யுங்க. இப்போ 1.5 கோடி பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து காணாருக்கு எதிராக இருக்கிறோம் இல்லையே. அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள தான் ஆள வைக்கிறோம். நாங்கள் அதில் வாழ்கிறோம். அதேமாரி தான் ஆந்திராவிலும் இருக்கிறோம். ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஓட்டு போடுறோம், அவங்கள ஆள வைக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம். கேரளாவிலும் இருக்கிறோம். உமன் சாண்டிக்கும் விஜய் பிரனாவுக்கு தான் ஓட்டு போடுறோம், அவங்கள ஆள வைக்கிறோம், வாழ்கிறோம். அந்தமாரி தமிழ்நாட்டில் தமிழனை ஆள வைங்க, நீங்கள் வாழுங்க. இந்த ஒரு 10 வீடு இருக்குதுன்னா 10 வீட்டுக்கு ரோடு போடுறாங்கன்னா நடுவில் ஒரு தெலுங்கர சகோதரனோ ஒரு மலையாளியோ இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் ரோடு போடாமல் தமிழருக்கு மட்டுமா ரோடு போட போகிறோம்? இல்லையே, முழுசாக தான் ரோடு போட போகிறோம். ஒரு 10 பள்ளிக்கூடத்தில் ஒரு திட்டம் வருதுன்னா அதில் 20 தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் திட்டம் வரப்போதா? இல்லையே, அந்த பள்ளிக்கூடத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த திட்டம் வரதான் போகுது. இங்கே ஒரு தவறுதான புரிதல் இருக்குது. நாம் தமிழ் கட்சினாலே தமிழர்களுக்கு மட்டும்தான், தெலுங்கர்களுக்கு எதிரானவங்க மலையாளிக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. சகோதரனா வாழுவோம். இங்கே யாரும் வாழலாம். ஆடுறது தமிழனாக இருக்கட்டும். ஒரு வாட்டி கொடுத்தா பாருங்களேன், எல்லாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 50 வருஷமாக திமுகவுக்கும் 50 வருஷம் அதிமுக கொடுத்தீங்க. நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த இசைக்கருவி எப்படி மேலோங்கி வருதோ அதேமாரி நம்ம கலை இலக்கிய பண்பாட்டு தொன்மிய விவசாயி படித்த இளைஞருக்கு எல்லாருமே மேலோங்கி வருவாங்க. அதுக்கு ஒரே ஒன்று, தமிழ் தேசியம் வெல்லணும். தமிழ் தேசியம் வெல்லணும்னா தமிழ் தேசியம் முக்கியமாக பேசுகிற அரசியல் இருக்கிற யாரோடும் கூட்டணி வைக்காமல் இன்று வரைக்கும் தனித்து நிற்கிற அண்ணன் சீமானுக்கு வாக்களிங்க. தமிழ் தேசியம் வெல்லும். நன்றி.